ஹாய் வணக்கம் அண்ட் வெல்கம் டு கோஷிகன் தமிழ் யூகே. எப்படி இருக்கீங்க எல்லோரும்? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேங்க. நீங்களாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. கொஞ்சம் பிஸி ஆகிட்டோங்க. இந்த சம்மர் வந்துருச்சா, சம்மர் வந்துட்டாலே கொஞ்சம் வெளில போகிற வேலை தானே. ஸோ ஹாலிடே வந்துட்டு சாட்டர்டே சண்டே வந்துருச்சுன்னா அவ்வளோதான், கொஞ்சம் வெளில சுற்ற ஆரம்பிச்சிட்டோம். இந்த ஃபன் ஃபேர் அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் சம்மர் வந்தால் போட ஆரம்பிச்சிருவாங்க நிறைய கிட்ஸுக்காக. ஸோ அவங்க இந்த சம்மரில் தானே அவுட் சைட் போய் நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். ஸோ அதனால் எல்லா ப்ளேஸ்லேயும் வந்துட்டு ஃபன் ஃபேர் ஆக்டிவிட்டீஸ் நிறைய போடுவாங்க. அதே மாதிரி ஒரு ஃபன் ஃபேர் ஆக்டிவிட்டீஸ்க்கு தான் வந்துட்டு நாங்களும் சரி பிளான் பண்ணி ஒரு வீக்கெண்ட் போகலாம் அப்படி சொல்லிட்டு எங்களோட ஹவுஸ் நியர்பையே வேலண்டைன் பார்க், அங்கே ஒரு ஃபன் ஃபேர் ஆக்டிவிட்டி போட்டிருந்தாங்க. ஸோ ஃபன் ஃபேர் ஆக்டிவிட்டிக்கு போகலான்னு சொல்லி அந்த பார்க்குக்கு போனோம். அப்போ அந்த பார்க்குக்கு போன டைமில் வந்து அந்த பார்க்கில் நிறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குங்க, சில்ட்ரன் ஆக்டிவிட்டீஸு. ஸோ அங்கே வந்துட்டு எங்கள் மேடம் என்ட்ரு ஆகிட்டாங்க. ஸோ அவங்க போய் அங்கே அந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் ப்ளே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நாங்கள் ஃபன் ஃபேர் ஸ்டார்ட் பண்ணோம். ஆக்சுவலாக ஃபன் ஃபேர் வந்து டைமிங் இருக்குங்க, ஸ்பெசிஃபிக் டைமிங் தான் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ இங்கே வேலண்டைன் பார்க்கில் எப்படின்னா ஐ திங்க் 12:30 to 7:30. இப்போ வந்து டைம் ஏதோ சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன், 1 to 8 அந்த மாதிரி. பட் நாங்கள் போனப்போ வந்து 12:30 to 7:30 அந்த ஓப்பனிங் டைம். ஸோ நாங்கள் கொஞ்சம் பிஃபோராக போனதுனால இவங்கள வந்து சரி இந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் கொஞ்சம் விட்டுட்டு அப்படி அந்த பார்க்கில் அங்கேயும் அந்த லேக் சைடு அங்கெல்லாம் வந்துட்டு சும்மா ஒரு வாக் போயிட்டுருந்தோம். அதுக்கப்புறமா வந்து ஒரு 12:30 1 o'clock மேலே அந்த ஃபன் ஃபேர் வேலண்டைன் பார்க்குள்ளார வந்துட்டு என்ட்ரி ஆனவங்க. இங்கே இந்த ஃபன் ஃபேர் ஆக்சுவலாக எப்படின்னா ஒரு என்ட்ரி ஃபீஸுன்னு சொல்லிட்டு ஒரு சர்டன் அமௌண்ட் வந்துட்டு இருக்கும். இது இல்லாமல் இந்த கிட்ஸுக்கு பே பண்ணி அவங்க தானே ரைடு எல்லாமே போகிறாங்க. ஸோ இங்கே இந்த ஃபன் ஃபேர் ஆக்டிவிட்டீஸில் என்ன, நம்ம ஊர்லலாம் அந்த எக்ஸிபிஷன் அந்த மாதிரி இருக்கும்ல, அதே தாங்க இங்கே வந்துட்டு நிறைய ரைட்ஸ் இருக்கும் கிட்ஸுக்கெலாம். ஸோ அந்த மாதிரி ரைட்ஸ் எல்லாம் வந்துட்டு அவங்க ப்ளே பண்ணுவாங்க அப்படி சொல்லிட்டு தான் அந்த ஃபன் ஃபேருக்கு அழைச்சிட்டு போகிறது. ஸோ அப்போ அங்கே வந்து ஒரு என்ட்ரி ஃபீ ஒன்று இருக்கும். என்ட்ரி ஃபீ வந்துட்டு எல்லாருக்குமே வந்து அது அப்ளிகபிள். ஸோ இது இல்லாமல் இந்த கிட்ஸ் வந்துட்டு ரைட்ஸ் போகிறதுனால அவங்களுக்கு வந்துட்டு எய்தர் வந்து டோக்கன் வாங்குற மாதிரி இருக்கும், அப்படி இல்லைனா இங்கே வந்து இந்த வேலண்டைன் பார்க்கில் வந்துட்டு ரிஸ்ட் பேண்ட் அப்படி சொல்லிட்டு அவங்க கையில் வந்துட்டு ஒரு பேண்ட் போட்டு விட்ருவாங்க. அந்த பேண்ட் அந்த கையில் அவங்க கிட்டு கையில் இருக்கும்போதே அந்த பேண்டை மாட்டிட்டு அவங்க எந்த ரைடு வேணாலும் ஏறி போயிட்டு வரலாம். ஸோ இது தாங்க ஆக்சுவலாக வந்துட்டு அவங்களோட ஆக்டிவிட்டி. அந்த ப்ளே கிரவுண்ட் ஆக்டிவிட்டீஸ்லாம் முடிஞ்சோடனே நாங்கள் வந்து ஃபன் ஃபேருக்கு என்ட்ரு ஆகிட்டோம். என்னால் அந்த என்ட்ரன்ஸ் அங்கே போகும்போதெல்லாம் வந்து வீடியோ கவர் பண்ண முடியல, ஏன்னா பிகாஸ் அங்கே லாங் க்யூ நின்றுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அங்கே தான் போயிட்டு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு அங்கே தான் நின்று நாங்கள் கேட்டுட்டு இருந்தோம் அப்போ தான். ஸோ அதனால் என்னால் அங்கே வீடியோலாம் கவர் பண்ண முடியல. ஸோ இங்கே வந்து இந்த வேலண்டைன் பார்க்குள்ளார அந்த ஃபன் ஃபேர் இதுதாங்க, நல்ல ஒரு ப்ளே கிரவுண்டு, நல்ல ஒரு லார்ஜ் ஸ்பேஸில் வந்துட்டு நிறைய ஆக்டிவிட்டீஸ், ரைட்ஸ், இந்த மாதிரி பவுன்சி, இன்ஃப்ளேட்டபிள் பவுன்சி ஆக்டிவிட்டீஸ் இந்த மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க கிட்ஸுக்கு. அண்டு இங்கே என்ன ஒரு பெனிஃபிட்னால் வந்து இவங்களுக்கு வந்து ரிஸ்ட் பேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ரிஸ்ட்டில் வந்துட்டு ஒரு பேண்ட் டைப் பண்ணி விட்ருவாங்க. அது அவங்க கையில் இருக்க பாருங்கள், பிங்க் கலரில். ஸோ அதுதான் அந்த ரிஸ்ட் பேண்ட். அது வந்து 12.99 பவுண்டு. ஸோ அதை அவங்க வந்து கையில் டைப் பண்ணியிருக்கும் போதே அந்த காட்டிட்டு எந்த ஆக்டிவிட்டி, அந்த ரிஸ்ட் பேண்டை காட்டிட்டு அவங்க எந்த ஆக்டிவிட்டி வேணாலும் ஏறி போயிட்டு ப்ளே பண்ணிட்டு வரலாம். இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னாங்க, இந்த ரிஸ்ட் பேண்டு இருக்கும் போதே இங்கே இந்த வேலண்டைன் பார்க்கில் இருக்கிற ஆக்டிவிட்டீஸ்க்கு வந்துட்டு அவங்க வந்து மெனி டைம்ஸ், அதாவது இட்ஸ் அன்லிமிட்டட். இது வந்துட்டு ஒன் டைம் போயிட்டு வந்தால் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி லிமிட்டட் கிடையாது, அன்லிமிட்டட். ஸோ நீங்கள் அந்த ஒரு 12கோ இல்லை 12:30கோ இல்லை ஒரு 1 o'clock என்ட்ரி ஆகிட்டிங்கன்னா அவங்கள அங்கே மேலே அந்த ட்ரெயின்லாம் போகுது பாருங்களேன், நிறைய ரைட்ஸ் இருந்தது இங்கே ஆக்சுவலாக. ஸோ அவங்கள வந்துட்டு நைட்டு டில் 7:30 வரைக்கும், அந்த க்ளோசிங் டைம் வரைக்கும் நீங்கள் அங்கே வச்சுருக்கலாங்க. ஸோ வச்சுட்டு அவங்க அன்லிமிட்டடாக எந்த ரைடு வேணாலும் போயிட்டு எத்தனை டைம் வேணாலும் போயிட்டு அதை வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வரலாம். ஸோ இதுதாங்க இங்கே இருக்கிற அட்வான்டேஜ் ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு. பிகாஸ் ஏன்னா இன்னும் அதே மாதிரியே வந்துட்டு நிறைய ஃபன் ஃபேர் ஆக்டிவிட்டீஸ் எல்லா பாரோலும் எல்லா கவுன்சில்லையும் போட்டிருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஒன் மோர் ஃபன் ஃபேர் ஆக்டிவிட்டீஸ்க்கும் நாங்கள் போனோம். அதையும் நான் இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அது வந்துட்டு அதுவும் எங்களுக்கு கொஞ்சம் நியர்பை தான், ஒரு 10-15 மினிட்ஸ் ட்ராவல் டைமில் ஒரு பார்க்கிங் சைட்டில். அது வந்துட்டு எப்படி நாங்கள் பார்த்தோன்னா ஃப்ரீ என்ட்ரி அப்படின்ற மாதிரி பார்த்தோம். ஸோ ஃப்ரீ என்ட்ரி பார்த்ததுனால ஓகே இது என்ட்ரி ஃப்ரீயாக தானே இருக்குது. அண்ட் ஒன் மோர் திங் அதில் இன்னொன்று இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க, ஏன்னா வாட்டர் கேம்ஸ்லாம் நிறைய இருக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால் வித்தவுட் ஓகே சம்மர் டைம்
இந்த டைமில் தான் அவங்க வந்துட்டு வாட்டர் கேம்ஸ்லாம் ப்ளே பண்ண முடியும் அப்படி சொல்லிட்டு நாங்கள் இந்த வேலண்டைன் பார்க் 1 வீக் முடிச்சுட்டு அப்புறம் நெக்ஸ்ட் வீக் வந்துட்டு நாங்கள் அந்த பார்க்கிங்க்கும் போனோம். அந்த பார்க்கிங் சைட்க்கும் அந்த பார்க்கிங் சைட்டில் போனோன்னா அது எப்படின்னாங்க வந்துட்டு என்ட்ரி ஃபீ இல்லை. ஆக்சுவலாக வந்துட்டு அங்கே என்ட்ரி ஃபீ இல்லை. இங்கே எப்படின்னா வேலண்டைன் பார்க்கில் வந்துட்டு என்ட்ரி ஃபீன்னு வந்து ஒரு £2, அதாவது எல்லாருக்கும் இன்க்ளூடட். இப்போ நாங்கள் போனோன்னா அடல்ட்டுக்கு வந்துட்டு ஒரு என்ட்ரி ஃபீ அப்படின்னு சொல்லிட்டு £2, எனக்கு ஒரு £2 அந்த மாதிரி. இந்த ரிஸ்ட் பேண்ட் இல்லாமல் இந்த என்ட்ரி ஃபீ இருக்கும் இங்கே வேலண்டைன் பார்க்கில். ஆனால் வந்து அந்த பார்க்கிங் சைட்டில் வந்துட்டு அந்த என்ட்ரி ஃபீ கிடையாது. பட் இந்த ஆக்டிவிட்டீஸ் எப்படி அவங்க வச்சுருக்காங்கன்னா வந்துட்டு டோக்கன் பேசிஸில், அதாவது ஒரு டோக்கன் வந்துட்டு £1.20 அப்படின்ற மாதிரி ஒரு டோக்கன். இதே வந்துட்டு நீங்கள் பல்காக 10 டோக்கன்ஸ் வாங்கினீங்கன்னா அது வந்துட்டு £10 அப்படின்ற மாதிரி. இது வந்து நான் பார்க்கிங் சைட்டுக்கு சொல்லிகிட்டு இருக்கேங்க. ஸோ அங்கே வந்து இந்த மாதிரி வச்சுருக்காங்க. ஆனால் அதில் என்னென்னா, இப்போது அவங்க வந்து ஒரு ஆக்டிவிட்டி வந்துட்டு போயிட்டு வராங்க அப்படின்னா அந்த ஒரு ஆக்டிவிட்டிக்கு வந்து அங்கே எவ்வளோ டோக்கன் கலெக்ட் பண்ணுவாங்கன்னா ஒரு 3 டோக்கன்ஸ் அந்த மாதிரி கலெக்ட் பண்ணுவாங்க. இப்போ நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி அவங்க பண்ணுறாங்கன்னா ஒரு பவுன்சி கேஸ்டில் பண்ணுறாங்கன்னா அதுக்கு வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கு ஒரு 4 டோக்கன்ஸ் அப்படி சொல்லி. ஸோ இப்படி இந்த ஒரு ஆக்டிவிட்டிக்கு வந்து 3 டோக்கன்ஸ், இன்னொரு ஆக்டிவிட்டிக்கு 4 டோக்கன்ஸ் அப்படி வாங்கும்போது ஒரு 3 ஆக்டிவிட்டி தான் பண்ணியிருப்பாங்க நம்ம பசங்க. ஆனால் அதுவே வந்துட்டு ஒரு 10 டோக்கன்ஸ் போயிடும். ஸோ அப்போது அதுவும் இல்லாமல் அது லிமிட்டட் தான். ஸோ 1 டைம் போயிட்டு வந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் திரும்பி நெக்ஸ்ட் டைம் போகும்போது திரும்பி அவங்க நெக்ஸ்ட்டு டோக்கன் கொடுத்து தான் போகணும். ஸோ இந்த மாதிரி பார்க்கிங் சைட்டில் இருந்தது. ஸோ அது வந்துட்டு எனக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைடு இல்லை. அட் தி சேம் டைம் வாட்டர் கேம்ஸுன்னு சொல்லிட்டு அங்கே இருக்குது. பட் அது வந்துட்டு இந்த ஏஜ் குரூப்பான ஒரு அடல்ட்ஸ்க்கு தான் வந்துட்டு அந்த வாட்டர் கேம் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணலாம். இங்கே இருக்குது பாருங்கள், இதுதான் ஆக்சுவலாக வந்துட்டு பார்க்கிங் சைட் நாங்கள் போனது. ஸோ இந்த பிளேஸ்லாம் ஆனால் நல்லா இருந்ததுங்க. பிளேஸ் வந்துட்டு நம்ம போகணும், நம்ம ரிலாக்ஸாக ஒரு வாக் போகணும் அப்படின்ற மாதிரி நமக்கு அப்படிலாம் யோசிச்சிங்கன்னா நம்ம வந்துட்டு இங்கே போகலாம். இங்கே போயிட்டு அது ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா அங்கே வாக் போகிறதுக்கெலாம் வந்துட்டு நல்ல ஒரு பிளேஸு. ஸோ இந்த மாதிரிலாம் போகணும் அப்படின்னு நினச்சோன்னா நம்ம அங்கே போகலாம் பார்க்கிங் சைட்டுக்கு. பட் கிட்ஸு வந்துட்டு என்ஜாய் பண்ணணும், கிட்ஸு சாட்டிஸ்ஃபைடாக அந்த ரைட்ஸ் எல்லாம் போகணும், அது வந்து வொர்த்தபுளாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி யோசித்தோன்னா வேலண்டைன் பார்க் தாங்க பெஸ்ட்டு. பிகாஸ் மார்னிங் வந்துட்டு அந்த ஓப்பனிங் டைமில் நீங்கள் உள்ளார போய் கிட்ஸை விட்டுட்டிங்கன்னா அன்லிமிட்டடாக தே வில் என்ஜாய் அண்ட் தே வில் கோ டு ரைடு மெனி டைம்ஸ். எத்தனை தடவை வேணாலும் அவங்க டயர்டாகிற வரைக்கும் நம்ம அவங்கள உள்ளார அழைச்சிட்டு போய் இருந்தாம்மா நீ என்ஜாய் பண்ணு, எவ்வளோ வேணாலும் அந்த சம்மர் காலத்துக்கு இந்த 1 டேலே டயர்டாகுமா அப்படின்ற மாதிரி நீ ஏறி இறங்குமா அப்படின்னு நம்ம விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு உட்காந்துருக்கலாங்க. ஸோ அவங்க என்னெல்லாம் ஆக்டிவிட்டீஸ் வேணுமோ அதெல்லாம் ஏறி இறங்கிடுவாங்க. அந்த 7:30க்குள்ளார அவங்க அந்த 1 டேலே டயர்டாகிடுவாங்க. அந்த அளவுக்கு வந்துட்டு வேலண்டைன் பார்க்கில். பட் ஆப்போசிட் டு பார்க்கிங் சைட்டில் வந்துட்டு அந்த அளவு கிடையாது. இதுதான் பார்க்கிங் சைட். இந்த மாதிரி வந்து கொஞ்சம் ப்ளே ஏரியா, ஒரு வாக் ஏரியா அந்த மாதிரிலாம் இருக்கும். அப்புறம் இந்த கிரவுண்டில் இப்படி ஒரு சைடில் ஒரு இதெல்லாம் தாங்க. இது வந்துட்டு ஆக்சுவலாக பார்க்கிங் சைட் ஆக்டிவிட்டீஸ் இதெல்லாம் தான் அங்கே இருக்கும். பட் இதுக்கு தான் நான் சொன்ன மாதிரி ஈச் ஆக்டிவிட்டிக்கும் ஒரு ஸ்பெசிஃபிக் டோக்கன்ஸு. ஸோ இப்போ இந்த ரைடுக்கு வந்துட்டு நாங்கள் 3 டோக்கன்ஸ் தான். ஆமாம், 3 டோக்கன்ஸ் இந்த ரைடுக்கு கொடுத்தோம். இதுவே அங்கே பவுன்சி கேஸ்டில்னால் அதுக்கு வந்துட்டு 4 டோக்கன்ஸ் கேட்டாங்க. ஸோ அப்போ இங்கே இந்த ஆக்டிவிட்டிக்கு வந்து 1 டைம் போயிட்டு இறங்குனா, அதுக்கப்புறம் பவுன்சி கேஸ்டில் 1 டைம் போயிட்டு இறங்குனா, அப்புறம் ஒரு ட்ரெயின் 1 டைம் போயிட்டு இறங்குனா, அதுலேயே வந்து ஒரு £10-11 போயிடுச்சு. அப்புறம் திரும்பியும் வந்துட்டு இன்னும் அதே மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸும் இங்கே இல்லை. ஸோ அப்போ திரும்பி வந்துட்டு அவங்க அந்த ஆக்டிவிட்டி பண்ணணும், திரும்பி இன்னொரு ஆக்டிவிட்டீஸ்லாம் போகணும் அப்படின்னா நம்ம டோக்கன்ஸ் நிறைய வாங்கணும். ஸோ இது வந்துட்டு எனக்கு அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை இங்கே போனது, பார்க்கிங் சைட் போனது. பட் வேலண்டைன் பார்க் வந்துட்டு நான் சஜஸ்ட் பண்ணுவேன். கண்டிப்பாக இந்த சம்மர் டைமில் ஃபன் ஃபேருக்கு போகணும் கிட்ஸ் அழைச்சிட்டு அப்படின்னு யார் வந்துட்டு யோசித்தாலும், அதாவது இந்த ஏரியா இந்த கேன்சர் இந்த மாதிரி இந்த இல்ஃபர்டு இந்த ஏரியாவில் இருக்கிறவங்க ஃபன் ஃபேர் ஆக்டிவிட்டீஸ்க்கு அழைச்சிட்டு போகணும் பசங்களை இந்த சம்மர் டைமில் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை வந்துட்டு வேலண்டைன் பார்க்குக்கு போனால் இட்ஸ் நியர்லி வந்துட்டு வொர்த்தபிள். பிகாஸ் நீங்கள் வந்து நீங்களும் வந்து நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், அட் த சேம் டைம் அந்த கிட்ஸும் வந்துட்டு நல்ல சாட்டிஸ்ஃபைடாக வந்துட்டு என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வேலண்டைன் பார்க்கு ஃபன் ஃபேர் வந்து அழைச்சிட்டு போகலாம். ஸோ இது வந்து ஆக்சுவலாக நாங்கள் எப்படின்னா ஒரு வீக்கெண்ட் வந்து இங்கே வேலண்டைன் பார்க்கு போயிருந்தோம்.
அப்புறம் நெக்ஸ்ட் வீக்கெண்ட் வந்து நாங்கள் பார்க்கிங் சைட் போயிருந்தோம். ஆக்சுவலாக நான் இதை வந்துட்டு எல்லாமே கனெக்ட் பண்ணிட்டேன். பிகாஸ் இதை நாங்கள் ஒரு 2 வீக்ஸ் பிஃபோர் போனதுங்க. எனக்கு டைம் இல்லாததுனால என்னால் வந்து அப்லோட் பண்ணவே முடியல. ஸோ அதனால் நான் வந்து இப்போது 2 பிளேஸோட வீடியோஸும் வந்து அட்டாச் பண்ணி போட்டுட்டேன். பிகாஸ் எதுக்குன்னா, இந்த வீடியோவை அட்லீஸ்ட் நான் வந்து எப்படியாவது அப்லோட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். பிகாஸ் ஒரு ஜூலை அந்த டைம்லாம் வரைக்கும் தான் வந்து இந்த ஃபன் ஃபேர் போட்டிருக்காங்க. ஸோ அட்லீஸ்ட்டு யாரெல்லாம் வந்து அந்த ஃபன் ஃபேர் போகணும் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு தாட், அந்த ஒரு இது இருந்ததுன்னா, ஒரு ஒரு நாலேஜ் கெயின் பண்ணிப்பீங்க இல்லையா? ஓகே, எந்த ஃபன் ஃபேர் வந்துட்டு கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குது, இதில் வந்துட்டு கொஞ்சம் அட்வான்டேஜஸ், எது வந்துட்டு கிட்ஸ் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா கிடைக்கும் இல்லையா உங்களுக்கு? ஸோ அதனால் இந்த வீடியோவை நான் எப்போவோ அப்லோட் பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேங்க. பட் எனக்கு டைம் இல்லாததுனால பண்ணவே முடியல. ஸோ ஆஸ் சூன் அஸ் இப்போ பண்ணிடணும் அப்படின்றதுக்காக தான் போட்டிருந்தேன். பிகாஸ் நான் இது ஒரு ஜூலை அந்த டைம்லாம் வந்துட்டு இதை அப்லோட் பண்ணேன்னா வந்து ஜூலைலாம் ஃபன் ஃபேர் ஆக்சுவலாக வந்து க்ளோசிங் டைம்ன்ற மாதிரி போட்டிருக்காங்க. பட் ஐ டோன்ட் நோ வெதர் மேபி அவங்க வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்கு பிஃபோர் வந்து யாராவது பேரண்ட்ஸ் ஃபன் ஃபேர் ஆக்டிவிட்டிக்கு அழைச்சிட்டு போகணும் பசங்களை அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதாவது அரவுண்ட் இல்ஃபர்டில் வந்துட்டு யாராவது அழைச்சிட்டு போகணும்னு நினச்சிங்கன்னா, வேலண்டைன் பார்க் வந்துட்டு இட்ஸ் குட். ஸோ அவங்க ரைட்ஸும் என்ஜாய் பண்ணுவாங்க. அட் த சேம் டைம் நீங்கள் வந்துட்டு பார்க்லேயும் வந்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். நல்லா வந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அந்த ஹோல் டே. ஸோ யாரெல்லாம் ஃபன் ஃபேர் போகணுன்னு நினைக்கிறீங்களோ, என்னோடய சஜஷன் வந்துட்டு வேலண்டைன் பார்க்குங்க. ஸோ நல்லா என்ஜாய் பண்ணலாம். அதனால் இந்த சம்மருக்கு ஃபன் ஃபேர் பசங்களை அழைச்சிட்டு போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் அன்டில் தென் see you, bye bye.